ஹீரோயின் சூப்பரா தான். லவ் நல்லா இருந்தது. ஒரு படமான்னு கேட்டா இல்ல. அழுவ வச்சுட்டாங்க லாஸ்ட் சீன். அது ஒரு எமோஷனா பண்ணி வச்சிருந்தாங்க. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பாட்டுலாம் தரமா இருந்துச்சுன்னா ஹீரோயின் சூப்பரா தான். பாக்கி நடிப்புலாம் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு அவங்க பர்ஃபார்மன்ஸ். அவர்லாம் சொல்லவே தேவையில்ல. சூப்பரா இருந்துச்சு. கதை வந்து சினிமாவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸ்டோரிலாம் நல்லா இருந்துச்சு. காமெடி சீன்ஸ்லாம் அவ்வளோ எல்லாம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும். நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் படம். ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். எனக்கு அப்படி தெரியலண்ணா. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு. துல்கர் மூவி செலெக்ஷன் நல்லா இருக்கணும். அதனால பார்க்கலாம். துல்கருக்காக பார்க்கலாம், ஹீரோயினுக்காக பார்க்கலாம். பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும். லக்கி பாஸ்கர் அளவுக்கு வராது. இல்ல, துல்கர் சல்மான் படம் எல்லாமே நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் எமோஷனா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. முன்னாடி வரைக்கும் நல்லா இருக்கும். இல்ல, அவரோட ஸ்டோரி பேஸ பாத்தீங்கன்னா நீங்க அவரோட படங்களை பாத்தீங்கன்னா தெரியுது. இந்த மாதிரி கதை அவர் சூஸ் பண்றது நல்லா தானே இருக்கும். அப்படிதான் இதுவும் நல்லா இருந்துச்சு. இப்ப உதாரணத்துக்கு சீதாராமன், லக்கி பாஸ்கர் அதெல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு லவ் ஜானர்லயும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. லவ் அந்த சின்ன சின்ன காட்டுனதுலாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு எப்படின்னா சீட்டு கொஞ்சம் காலியா தானே இருக்கு முன்னாடி. அவ்வளவுதான். இனிமேல் வர வாய்ப்பு இருக்கா? இல்ல படம் அவ்வளவுதான். நிறைய பேருக்கு பிடிக்கும். நான் சிலவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கும் படம். நிறைய சிலவங்களுக்கு எனக்கு பிடிக்கல. வருஷம் வந்தாலும் அப்படிதான் இன்ட்ரோ வரைக்கும் கொஞ்சம் மக்கியாதான் போச்சு. எங்களுக்கு பிடிக்கல. கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்துக்கு வந்தா இருந்துச்சு. எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்சிச்சு. கிளைமேக்ஸ் கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சமுத்திரக்கனி தான் டெப்த் சீன் தான் நல்லா இருந்துச்சு. படம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பழைய காலத்து ஸ்டைல்ல இருக்கு. நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. கதையை கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் இருக்கிற வந்து ஒரு ஈகோவை வந்து காமிக்கிறதும், அதுல வந்து ஒரு பொண்ணு மாட்டிக்கிறாங்க. ஸோ அவ்வளவு நல்லா இருக்கு. நடிப்புலாம் சூப்பரா இருக்கு. கதை நல்லா இருக்கு. சில பேருக்கு பிடிக்காது. ஐ மீன் புரியாதோ பிடிக்காதோ தெரியல. பட் எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. அவார்ட்லாம் தெரியல ப்ரோ. பட் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். நல்ல மூவி தான். பார்க்கலாம். ஹீரோயின் நடிப்பு நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாருமே ஆக்டிங் வைஸ்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேவும் நல்லா இருக்கு. நான் ரீசெண்டா அந்த பார்த்த படத்துல வந்து ஃபோக்கஸ் பில்லர் ரொம்ப மிஸ்டேக் பண்ணாங்க. பட் இதில் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே A to Z பக்காவா இருக்கு. நீங்க கமர்ஷியல் மாஸ் என்டர்டைனர் அப்படிலாம் நினைக்க முடியாது. நீங்க போனீங்கன்னா ஒரு சினிமாக்குள்ள இருக்க சினிமாவை பத்தினா அங்க இருக்க அரசியல்களும் அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இங்க என்ன நடக்குது. சூப்பரா இருக்கு. எல்லாரும் நடிப்புமே நல்லா இருக்கு. துல்கரும் சூப்பரா பண்ணிருக்காரு. சமுத்திரக்கனியும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஹீரோயின்ஸும் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே அவங்க அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. அதான் அவரு போலீஸா பண்ணிருக்காரு. அவரும் சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. காமெடிலாம் உள்ள ஒண்ணுமே இல்லை ப்ரோ. காமெடியில நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி சொல்றதுன்னா சினிமாவுக்குள்ள இருக்க சினிமா தான். அரசியல் உள்ள இருக்க அரசியலை பத்தி காமிக்கிறது தான் ஓப்பனா காமிச்சிருக்காங்க. மற்றபடி படம் நல்லா இருக்கு. நீங்க பார்க்கலாம். அப்படி ஒரு படமான்னு கேட்டா இல்ல. அந்த மாதிரி மோட்டிவேஷன் எல்லாம் கொடுக்காது. பட் கத்துக்கலாம். இது நிறைய கத்துக்கலாம். நீங்க எப்படி லைக் ஆங்கிள்ஸா இருக்கட்டும், லைட்டிங்கா இருக்கட்டும், டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், A to Z நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. நான் ப்ரொடியூசர் கிடையாது. நான் ஒரு 160 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கேன். எனக்கு அந்த 160க்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ ஐம் ஹாப்பி. எனக்கு ஹாப்பி. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஐம் ஹாப்பி. ஐம் ஸோ ஹாப்பி. நல்லா படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. பார்க்கலாம். கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்துச்சு. ஹீரோயினும் நல்லா நடிச்சிருந்தாங்க. துல்கர் ஆக்டிங்கும் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஆமா. இதுவும் அந்த லக்கி பாஸ்கர் அந்த மாதிரி போற மாதிரி பழைய காலத்து ஸ்டோரி நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. நல்லா தான். இந்த படத்துக்கு அப்புறம் துல்கர் சல்மானுக்கு அவார்ட் கிடைக்கும் தெரியல. ஆனா படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. சாங் பெருசா அவ்வளவா இல்ல. ஓரளவுக்கு காமெடி இல்ல. ஆனா த்ரில்லிங்கா ஒரு மாதிரி போச்சு. பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ. புரியல. எதிர்பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா தான் ப்ரோ. பார்க்கலாம்.
தேங்க்ஸ். சமுத்திரக்கனி நடிப்பு எப்படி இருக்கு? சமுத்திரக்கனி நல்லா நேச்சுரலாக வச்சேன், நல்லா வச்சேன். பாகுபலி அந்த ராணா தான் பார்த்தேன். அவங்க எப்படி நடிப்பு? புரியல. பாகுபலி ராணான்னு வச்சிருக்காரு. ஆமா, வில்லன் ரோல் அவர் தான் ப்ளே பண்றேன். நல்லா துருவசமா நடிப்பு எப்படி இருக்கு? விவசாயமா சொல்லவா போனா அவர் நல்லா தான் நடிப்பாரு. சமுத்திரக்கனி சமுத்திரகனியா அவர் தான் மெயின் கேரக்டர் அதுல. ராணா தான் நடிச்சிருக்காரு. யாரெல்லாம் ராணா பாகுபலி ராணா வில்லன் கேரக்டர். வில்லன் கேரக்டரா? வில்லனே ஆக்சுவலா சமுத்திரகனியும் இவங்களுக்கு வந்தா போட்டி போயினுக்குது. இந்த துல்கர் சல்மானுக்கும் சமுத்திரகனிக்கு வந்தா போட்டியே போயிட்டு இருக்கு. சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸா எனக்கு அந்த அளவுக்கு லைக் பண்ணல ப்ரோ. நான் லவ் சீன்லாம் எப்படி இருக்கு? லவ் சீன்லாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆனால் ஸ்டோரி நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? அவார்டு இந்த படம் அவார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு? அவார்டு கொடுக்க எனக்கு தெரிஞ்சு இல்லை ப்ரோ. இது சினிமா மூலியமானா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பத்தினா நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இந்த சீதாராம் படம்லாம் பார்த்துருக்கீங்க, அந்த காலத்து ஸ்டோரியா இருக்கும். இதுவும் அந்த காலத்து ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. ஆமா. இது எப்படி ஒப்பிடுறீங்க? பார்ட் 2வா? படத்தோட எப்படி ஒப்பிடுறீங்க? அந்த இதுக்கு இந்த இதுக்கு எப்படி அந்த காலத்து ஸ்டோரியாவே நடிச்சிட்டு வராங்க. ஆமா. அது எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க? அந்த காலத்து ஒரு படம் எடுக்கிறது தான் ப்ரோ ஸ்டோரியே. ஒரு படம் முழுசா எடுக்கிறது மட்டும்தான் ஸ்டோரி, வேற ஒண்ணுமே இல்லை. வேற லவ் நல்லா இருந்தது, ஆனா கடைசியில ஜோடி சேரல, வேற ஒண்ணும் இல்லை. கிளைமேக்ஸ்லாம் ஆ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸா? கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது ப்ரோ. ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருந்தது.